பார்வதி பச்சை மானு லட்சுமி அவர்கள் மூவர்களாம் முனிவர்கள் முக்கோடி தேவுக்கு இன்னரே ரங்கன் போரும் கருணல் காந்தோரே அகசிதேராம் புலசி அழகு கும்பே தேவாதி தேவ தேவுக்கேளோ தெய்வ வெள்ளி கையிலே கையிலே ஆடே தேவாதி தேவக்கள் தெய்வ கைலாசத்தில் கொழுவிருக்க ஆதிவெள்ளி கையிலே அமர தேவ முனிவர்களும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா கொழுவிருக்கிறார்கள். மணல் காட்டான ஒரு நகரத்தில மக்களுக்கு எந்த குறையுமே கிடையாது. எதற்கு குறை இல்ல? எதுக்குயா தெரியலமா, நான் சொல்லட்டுமா? நல்ல மனசு இருந்தாலே வாழ்க்கை ரொம்ப நல்லாவே இருக்கும். உண்மையிலே எல்லாத்துக்குமே நல்ல மனசுதான். நல்ல மனசு இருந்தா கடவுள் கேட்டதெல்லாம் கொடுப்பாரு. அப்படியே தான். எனக்கு இந்த விவரம் தெரியாம போச்சா? அப்ப உங்களுக்கு நல்ல மனசே இல்ல. இல்லன்னா அப்ப எதையுமே இல்ல. நல்ல யாருக்குமே எதையும் இல்லாம தான் இருக்கு. ஏன்னா எங்க அம்மா காளியம்மாள் இருக்கக்கூடிய வாசலில காளியம்மா மக்களுக்கு எந்த குறையுமே வைக்க மாட்டா. அதேதான். அப்படி இருக்கக்கூடிய கைலாசத்தில ஆதிபரா சக்தியானவள் இறைவா ஆண்டவா சிவபெருமானே நம்ம மட்டும் இருந்தா போதுமா? நம்ம மட்டும் சாப்பிட்டா போதுமா? நம்ம மட்டும் இருந்து நம்ம மட்டும் சாப்பிட்டா போதாது. பக்கத்துல உள்ள தெருவுல உள்ள ஆட்கள் எல்லாம் கூட்டி வந்துறணும். சரி, ஆமா. எல்லாரும் நல்லா இருக்கணும். தனிமையில் இனிமை காண முடியுமா? ஒரு காலத்திலயும் முடியாதுமா. முடியாது. 14 லோகத்தையும் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு ஜீவன்களையும் படைத்து அதோடு ஆண்டவருடைய அம்சத்திலே ஆண்கள், ஆதி சக்தியுடைய அம்சத்திலே பெண்கள், அந்த மாதிரி பெண்களையும் படைத்தார் பகவான். இந்த பெண்களையும் படைத்து பெண்களுக்கு இந்த 2 கண்களையும் படைத்தார். அப்ப ஆண்களுக்கு அது படைக்கலையா? ஆண்களுக்கு கண்கள் இருக்கு, ஆனா இல்லாத மாதிரி தான் இருப்பாங்க. அதுவும் நம்ம அண்ணாச்சி குடத்துக்கார அண்ணாச்சி இருக்காங்க பாத்தீங்களா? அவருக்கெல்லாம் இருக்க கண்ணை பாத்தீங்களோ? அதானே அவிச்ச முட்டை மாதிரி இருக்கான். அவிச்ச முட்டை ஏன் கண்ணுக்கு என்னன்னா? கண்ணு மாதிரி இல்லையா? அப்படிதான் இருக்கு. நல்லா இல்லையா? நல்லா இருக்கலாம். சரி, நீதான் மெச்சுக்கிடணும். ஆனா இந்த ஆண்டவன் சிவபெருமான் 14 லோகத்தில முக்கியமான ஒரு நாடு இருக்கிறது. அந்த நாடு எங்க இருக்கிறது தெரியுமா? ஓன்கு சங்கு தீவு கப்பா, தீவு கப்பா ஒன்றங்கடல் உவர்கள் மூன்றாங்கடல் முட்டுக
புற்று ஒன்று மதகிரி போல் வளர்ந்திரு தங்க புற்றா வெள்ளி போல் தங்க புற்றா வெள்ளி புற்றா அதுதானே அங்கே வளர்ந்திருக்கு அழகான புற்று ஒன்று இருக்கிறது மாணிக்க புற்று ஒன்றும் மதகிரி போல வளர்ந்திருக்கிறது அது எங்க இருக்கு தெரியுமா ஓங்கு சங்கு தீவு கப்பால் ஒன்றாம் கடல் ஒவ்வொரு கடல் இரண்டாவது கடல் நல்ல தண்ணி மூன்றாவது கடல் முத்துக்கடல் நாலாவது கடல் நஞ்சுக்கடல் ஐந்தாவது கடல் பஞ்சக்கடல் ஆறாம் கடல் தயிர்கடல் ஏழாம் கடல் எண்ணெய் கடல் எட்டாவது கடல் திட்டுக்கடல் ஒன்பதாவது கடல் ஒய்யாராளை கடல் பத்தாவது கடல் பார்கடல் பார்கடல் பக்கத்திலே பளிங்கு பாறை இருக்கிறது அங்கதான் இருக்கு ஒரு ஆலமரம் பச்சை ஆலமரத்துக்கு அருகாக மாணிக்க புற்று ஒன்று இருக்கிறது புற்று முதல்ல சிறுசாத்தான் இருந்தது ஆனா நாள் பட்டு அது பெரிய மாணிக்க புற்றாகவே வளருகிறது எப்படி மாணிக்க புற்றதில கருநாகன் சென்னாகம் கண்ணாடி விரிசு 5 தலை நாகம் 10 தலை நாகம் எத்தனை நாகங்கள் இருந்தாலும் இங்க யாரு இருக்காங்க தெரியுமா அவர்தான் பெரிய நாகராஜன் நாகக்கண்ணி நாகத்திலே பெரியவங்க அவங்கதான் ஆமா நாகம் என்று சொல்ல ராஜநாகம் இருக்கே ராஜநாகம் ராஜநாகத்துக்கு தான் ரொம்ப விஷம் இருக்குமா படம் எடுத்தேன்னா ஒரு ஆள் உயரத்துக்கு எந்திக்கும் ஒரு ஆள் உயரத்துக்கு எந்திக்கும் எந்திரிச்சு கரெக்டா மண்டையிலே சொட்டையிலே கொத்தும் சரி நீ பாக்கலையா அதானே கேரளா பக்கம் வாங்க யூடியூப்ல போட்டு விட்டுருக்காங்க பாரு நாளை காலையில உன்னை கூட்டு போறேன் படம் எடுத்து கரெக்ட் நெத்தியிலே போடும் சரி சரி அந்த இருக்கக்கூடிய நாகலோகத்திலே நாகராஜன் நாகக்கண்ணி எப்படி வாழ்ந்து வருகிறாங்க தெரியுமா நாகராஜன் நாகக்கண்ணி நாகராஜன் நாகக்கண்ணி நாகலோக பட்டண அந்த கீசகனும் இருமையுடன் வாழ்ந்து வாரா இவரதேன்காயும் தண்ணீர் போல சேகரம்மா வாழ்ந்துவார் சொல்லை ஒருவர் கேட்டு உண்மையுடன் வாழ்ந்துவார் நாகமூடி ராஜவன் நாகக்கண்ணி பெண்கொடி கணவேணும் மனைவி கணவேணும் ரொம்ப கட்டுடனே வாழ்ந்துவார் நாகலோகப்பட்டனிட்டு கணவனும் மனைவியுமாக கீசகனும் கிளையும் போல உடலும் உயிரும் போலவும் உடல் விட்டா இந்த உடலுக்கு வந்து உயிர் ரொம்ப முக்கியம் உயிர் இருந்தா தான் வாழ முடியும் அதேதான் இந்த உடல் இருந்தா தான் உயிர் உயிர் மட்டும் இருந்தா யார் கண்ணுக்கும் தெரியுமா தெரியாதுல அப்ப 2 பேரும் இருந்தாதான்
உலகம் நல்லா இருக்கும். புருஷனும் பொண்டாட்டி இருக்கணும், ஒரு ஆண் இருக்கணும், ஒரு பெண்ணு இருக்கணும். சரி, இருந்தா தான் உலகம் உற்பத்தி ஆகும். அது உற்பத்தி ஆகுமா? பார்த்தேன். சரி சரி. ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு அவ பார்க்க போய்தான் இவ்வளவு அமைதியா இருக்கா. அவ அமைதியா இருக்க மாட்டா. நாகராஜனும் நாகக்கண்ணியும் அந்த நாகலோக பட்டணத்திலே அந்த காலத்துல எது அமைஞ்சதோ அமையலையோ பெயர் பொருத்தமும் அழகாகவே இருந்ததையா. பேர் பொருத்தம் இருக்க போய் தான் பேர் வாங்கி வாழ்ந்திருக்காங்க. மாட சுவாமினா மாடத்தி, கருப்ப சுவாமினா கருப்பாயி, கருப்பாயி, லட்சுமணன்னா லட்சுமி, முத்துலட்சுமி. என்ன லட்சுமி? முத்துலட்சுமி. அது இப்படி முத்துக்குமார்னா தான் முத்துலட்சுமி. அப்படியா? அங்கதாமோ சுவாடி சேர்த்து வச்சிருக்கணும். எப்படி? என்னமோ என் கரகம் அங்க போய் விழுந்திருக்கு. எப்படி விழுந்ததுன்னா ரெண்டுக்கும் ஊரு சுத்துறீங்க. முத்துக்குமார் முடிச்சு வச்சிருக்கானே. இப்போ ஒண்ணும் பிரச்சனை இல்லங்க. முடிச்சு வச்சிருமா? எப்படி? அவர் சமாதான நமக்கு ஓகே தான். அப்படியா? ஆமா. அது வேண்டாம் இல்ல. மச்சான் கட்டிக்கிறீங்களா? அட அவ அடிப்பா, அதுலயே அடிப்பா. சரி சரி. ஆனாலும் அந்த இருக்கக்கூடிய நாகராஜனும் நாகக்கண்ணியும் அக்ரிமெண்ட் போட்டு விடலாம் ஒரு மாசத்துக்கு. அட இக்கரைக்கு வந்து அக்கறை பச்சை. அங்க இருந்து இங்க பாக்கற கண்ணு குளிர்ச்சியா இருக்கும். சரி, இங்க இருந்து அங்க பாக்கற அது குளிர்ச்சியா இருக்கும். அதானே நாகராஜ் அவ சரின்ட்டால. ஆமா, அவ அக்கா தங்கச்சி கட்டுனா அவளுக்கு அவ்வளவு ஆசையா இருக்குமா? மானம் கட்டவளுக்கு இப்ப மாட்டேங்க. அப்ப சரினா அவளுக்கு ஒரு ஆசை தான். நம்ம தங்கச்சியை கூட கட்டி கொடுத்துருக்கோமா, நம்ம கட்டி இருக்கலாமேன்னு ஒரு ஆசை தான். நாகராஜனுக்கு நாகக்கண்ணியும் அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது ஐயா. எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ் ஹெல்பிங், ஐ வாண்ட் டு மேரி யூ, ஐ லவ் யூ. யாருக்கு? திருக்குறள்னா அதானே கேட்டேன். ஆமா, நான் சின்னயாக்கு நினைச்சேன். ஊருவரா தான் சொல்லி பாக்கா. ஆமா, ஆனா யாருமே அவளை லவ் பண்ண மாட்டாங்க. அவளை கட்ட முடியாது, கடிச்சிடும். இந்த மாதிரி என்னமோ லவ் பண்ணிட்டாலும் என்ன தங்கம். ஆனாலும் இந்த நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் நாகலோக பட்டணத்திலே ஆண்டவன் சிவபெருமா மனம் கொண்டது மாளிகை என்று சொல்லுவார்கள். அந்த நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் ஆண்டவன் என்ன கொடுத்திருக்கிறார் தெரியுமா? அவருக்கு சொத்தால குறைவும் இல்லை, சொத்தால் குறைவும் இல்லை, சுகத்தால இல்லை, மண்ணால் குறைவும் இல்லை, மனையால் தாழ்வும் இல்லை, பொன்னால குறையும் இல்லை, பொன்னால குறைவும் இல்லை, பொருளால் தாழ்வும் இல்லை. பட்டணத்தில் ஏராளமா சொட்டு இருக்கு, எக்கச்சக்கம் வசதி இருக்கு, 7 கோணம் பிறவி இருக்கு, 7 கோணம் இருந்த ரசூலாக இருக்கு. இத்தனை இருந்தாலும் ஏற்ற குறை ரொம்ப உண்டு. நாகமுடி ராஜமன் நாகக்கண்ணி பெண்கொடி எல்லா செல்வமும் இருக்கையா. ஏ அப்பா, ஏகப்பட்ட செல்வம் இருக்கு. ஆண்டுகள் மாண்டுகள், கோழிகள் குஞ்சிகள், கோழி குஞ்சு, தோப்பு துறவுகள், வீடு வாசல், எல்லா வசதினா இப்ப வசதி இருக்கோ இல்லையோ, என்ன கரன்சி இருக்கு. கரன்சி அதுதான் ரொம்ப முக்கியம். கரன்சினா என்னமா? எத்தனை ரூபா தாள் வேணும்? கரன்சில ஒரு 3000 தாள் வேணும்னா என்ன தாள்னா? 3000 தாள். என்ன கரன்சி? கரன்சினா சுட்டு. அப்படியா? எனக்கு தெரியாதுலண்ணே. ஏ கெடுத்து பி கெடுத்து ஏன்னு தெரியாது. அதாவது பணம் வந்து 10 செய்யும் என்பார்கள். ஆனா குடத்தை காட்டு கொடுத்தா 11 செய்வாரு. 7 குணத்து பிறவிருந்து எப்படி இருந்தரசு ஆண்டு வரக்கூடிய நாகராஜன் நாகக்கண்ணிக்கு ஆண்டவன் சிவபெருமா ஒரு குறையும் வைத்திருக்கிறார் ஐயா. என்ன குறை? குறையில்லாத மனிதர்கள் உலகத்துல யாரு இருக்கா? அப்ப ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க. எனக்கு எந்த குறையுமே கிடையாது. அதானே. அப்படி அண்ணாச்சி உங்களுக்கு ஏதாவது குறை இருக்கா? வாழ்க்கையே குறையாதான் இருக்கு. வாழ்க்கையே குறையாதான் இருக்கு. அதே மாதிரி குறை இல்லாத ஒரே ஒரு ஆள் இருக்காரு. யாரு? அத்தானா வேற யாரு? என்ன தத்தாரு? எல்லாமே இருக்காருயா. செயின் வச்சிருக்காரு, கம்பளம் வச்சிருக்காரு, கொலுசு வச்சிருக்காரு.
இருக்கிறது அந்த நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் யாடி புடி அதானே 7 குணம் பிறவிருந்து இருந்தரசு ஆண்டு வரக்கூடிய நாகராஜன் நாகக்கண்ணிக்கு ஆண்டவன் பிள்ளை இல்லாத குறை. எந்த கதையை தொட்டாலும் பிள்ளை இல்லாத கதை தான். செல்வத்திலே பெரிய செல்வம். அது என்ன செல்வம் தெரியுமா? பொண்டாட்டி செல்வம். குழந்தை செல்வம். கொஞ்சம் எடுக்கலாம்ல. குழந்தை செல்வம் இல்லாம நாகராஜன் நாகக்கண்ணி ரொம்ப திண்டாடுகிறார்கள். ஆனா ஆனா பிறந்த மனுஷனுக்கு கூட எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் வெளியில சொல்ல மாட்டாங்க. கவலையை வெளியே சொன்னா என்னத்துக்கு ஆகும்? ஆனா பெண்ணா பிறந்தவள் இருக்கிறாளே அந்த நாகக்கண்ணி அம்மா மூக்க சிந்தி அழுதே குடிய கெடுத்துருவா. மனசுல கவலை இருந்துச்சுன்னா அழுவுதா யார அண்ணன் எதுக்கு இல்ல கவலையாத்தான். அவரை கட்டா நீர் எதுக்கு இருக்காரு? கெட்டி பிடிச்சு அழுவுதானே. சிவத்தை கட்டி பிடிச்சா அந்த வேலைவானுங்க நீ கெட்டி கொடுத்துட்டேன்னு கெட்டி பிடிச்சு அழுவுதா. அந்த நாகக்கண்ணியானவள் கணவனிடத்தில் ஆறா துயரம் கொண்டு என்ன சொல்கிறா தெரியுமா? மன்னா பிள்ளை இல்ல வாசலில் என்கிறவராஜமன் பெரியோர்கள் வரவே மாட்ட மடலை இல்ல வாசலில் மன்னவரே மன்னவர் மறையோர்கள் குழந்தை இல்ல வாசலில் குழந்தை இல்ல மூணி வரவே மாட்ட என்கிறவராஜமன் சாலையில் ஒரு மரம் சாதிக்காக சனத்திலே தாழ்வாடும் எல்லையில் ஒரு
கன்று புளியமாரோ கன்று புளியமாரோ கவிரோடு ஆலமாரோ நான் கண்டிலேயும் காயாமல் கவிரோடி என்னவா இஞ்சி புளியமாரோ பிளிரோடு ஆலமாரோ இஞ்சிலையும் காயா பின்னலாடி என்னவா அருவே புளியமாரோ பணம் படுக்கும் ஆலமாரோ நாம் பருவத்தில காயாமல் பணம் பழுட்டு என்னவா இருபதுல நாம் பிள்ளைய பெற்றெடுக்காம 60ல பிள்ளைய பெற்று என்ன பலன் இருக்கிறது 60ல பிள்ளைய பார்த்தா கிளவி புள்ள பத்திருக்கான்னு சொல்லுவாங்க. ஐயோ அம்மா பட்டம் தவறினால் பணம் கிளங்கும் நாரையா உண்மைதானம்மா. எந்த வயசுல என்ன நடக்கணுமோ அது நடந்துதானே ஆகணும் அந்தந்த வயசுல எது எது நடக்கணுமோ நடக்கணும் பாத்துக்க. கண் கட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் செய்ய முடியுமா பண்ணி ஒரு பலன் இல்லல்லம்மா. அதேதான் அதான் சூரிய கண் கட்டது பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன பலன் இருக்கு? மன்னா நம்ம இளமையிலே குழந்தையை பெற்றெடுக்காம சரி. வயசானதுக்கு அப்புறம் குழந்தையை பெற்று என்ன இருக்கு? கிளவி புள்ள பத்திருக்கான்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க. எடையே நாகக்கண்ணி என்னங்க இந்த பாரு பிள்ளையை பெற்று எடுத்தவர்களுக்கு சரி உலகத்துல என்ன கிடைச்சிருச்சு கண்ணீரும் கவலை மட்டும்தான் கிடைச்சிருக்கு. ஆன பெற்ற அலங்கோணம் பெண்ணை கேட்டா பெருவழி தஞ்சம் யாம்கா யாமுக்காவா ஏன் என்ன பெண்ணை பெத்தா ஏன் பெருவழி தஞ்சம்கா? அப்படியா ஆ. அதாவது ஆம்பளை பிள்ளை பெத்தோம்னா சரி. ஆம்பளை பிள்ளைகள் வந்து என்ன செய்யும் என்ன? சில பிள்ளைகள் உங்களை மாதிரி நல்ல பிள்ளைகள் ஆ. பெத்தவங்கள நல்லா பார்க்கும் அதானா என்னை நல்லவனு சொல்ல நீ ஒருத்தி தான் பாத்துக்க. அதானே உன்னை வச்சு பாப்பணும். நான் வச்சு பாக்க பெண் குழந்தைகளை பெற்றெடுத்தோம்னா பெண் குழந்தைகளை பெற்றெடுத்தா நல்லா என்ன செய்யணும் என்ன ரொம்ப தூரத்துல கல்யாணம் முடிச்சு கொடுத்தா அதான் பெருவழி தஞ்சம் ஓ இங்க இருந்து கொஞ்சம் என்ன ஊருன்னா என்ன ஊரு? இதான் ஆமா. மணல் காட்டானூர் மணல் காட்டானூர் மயிலப்புறம் ஆவத்துக்கு வருது. சரி சரி மணல் காட்டானூர்ல இருந்து டெல்லியில கட்டி கொடுத்துறணும் என்னத்த பிள்ளைய. டெல்லியில கட்டி கொடுத்தோம்னு வச்சுக்கோ ஒரு வாரம் அங்க போயிட்டு வரதுக்கு ஆகும். எதுக்கு அங்க பிள்ளைய போய் பார்த்து வரதுக்கு போறதுக்கே ஒரு வாரம் ஆயிரும். ஒரு வாரம் ஆயிரும். சரி. வரதுக்கு ஒரு வாரம் போயிட்டு அதுக்கு தான் பெரு வழி தஞ்சம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பிள்ளையும் நாமளுக்கு ரொம்ப தொல்லை அப்பா பிள்ளைகளை பார்த்துட்டு என்ன பாடுபட வேண்டி இருக்குங்க. அது பாட்டு நம்ம காலை சுத்திக்கிட்டு வரும் அதான் சின்ன பிள்ளையில இருக்கல ஒண்ணும் கேட்க மாட்டாங்க. அதட்டினா மம்மிக்கிட்டு உட்கார்ந்துருது. பெரிய பிள்ளையான எழுத்து அடிக்குங்க. யார அப்பா பார்த்தா ஐயோ அம்மா நாகக்கண்ணி உனக்கு நான் பிள்ளை எனக்கு நீ பிள்ளை சரி. 2 பேர்களுக்கு குழந்தை வேண்டாமம்மா ஆமா. என் நாகராஜன் நாகக்கண்ணி என்ன பிள்ளை இல்லாத கவலைகளையே சொல்லுகிறா ஐயோ அப்படித்தான் கடந்து புலம்புதாங்க பாத்துக்காங்க. அம்மா பாட்டி வணக்கம் வாங்க வாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா? அத முருகர் மாதிரி நல்ல பட்டை போட்டு சூப்பரா இருக்கு பாட்டி ஏப்பா எவ்வளவு நாளாச்சு அம்மாளை பார்த்து. வாங்க 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 அப்ப இருந்த கம்பீரம் தான். பாத்தீங்களா சூப்பர் சூப்பர் கை கொடுங்க அதானே அம்மா அந்த காலத்துல உள்ளவங்க பாத்தீங்களா ஹலோ நியமித மாலைகள் இருக்கக்கூடியவர்கள் உடனடியாக ஆலயத்துக்கு கொண்டு வருமாறு உங்களை விழா கமிட்டியார் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அடுத்து தீபாரணை நடைபெற இருக்கிறதால் ராஜான்னு கொஞ்சிக்கோ. சரி அதே மாதிரி பொட்ட பிள்ளை ஏன் வந்துருதுன்னு வச்சுக்கோ. ஓஹோ எனக்கு நான் ஒண்ணே என் மடியில தூக்கி வச்சு அமுல் செல்லம் என்னது அமுல் பேபி சரி அமுல் குட்டி தக்க புத்தாரு என்னது அப்படின்னு நான் கொஞ்சுறேன். சக்கமா தேவியா தங்க புத்தாருன்னு சொன்னோம்ல அதான் கேட்டேன். அதனால அம்மா நாகக்கண்ணி குழந்தை நாமளுக்கு ரொம்ப வேண்டாமம்மா ஆமா கடவுளாக பார்த்து என்று கொடுக்கிறாரோ அன்று நாம குழந்தைய வாங்குவோம் ஐயா அது அல்ல சொல்லுவாங்க ஆண்டவன் அருள் இருந்தா 60லயும் நமக்கு குழந்தை கிடைக்கும் அம்மா இப்படி இந்த விவரம் தெரிஞ்சிருக்கும்னு வச்சுக்கோ நான் கல்யாணமே முடிச்சிருக்க மாட்டேன். அதானே கடவுள் புள்ள கொடுப்பாரு கடவுள் புள்ள கொடுப்பாருன்னே இருந்திருப்பேன். ஐயோ ஈசன் அருள் இருந்தால் 70 வயசுலயும் குழந்தை
கிடைக்கும். 60 70 பிள்ளை பத்தி என்ன பலனியா இருக்கு? சரி, ஒரு பலனும் கிடையாது. கவலை வேண்டாமம்மா. கொடுக்கிற தெய்வம் கூரைய பிச்சுக்கிட்டு கொடுக்கும். நீ இப்படி எல்லாம் சொல்லணும்னு தெரிஞ்சா கூரை எப்படிலாம் பிரிச்சுட்டு சென்டிங் எடுத்து வச்சிருக்கேன். அப்படியா? இன்னைக்கு வியாபாரத்து மணி வாட்ட தீ வச்சு விட்டுற கூடாதா என்று நாகராஜனும் நாகக்கண்ணியும் ஆண்டவன் சிவபெருமானை நினைத்து தவம் இருந்து வருகிறார்கள். முதல்ல நம்ம தர்மத்தை கொடுத்து பாப்போம். தான தர்மம் செஞ்சு பாப்போம். அதுல கொடுக்க இருக்கவங்க சில பேர் கொடுக்க மாட்டாங்க. நம்ம கோடிக்கணக்கில் பொண்ணு இருந்தாலும் கொடுக்கணும் என்கிற மனசு இருக்க வேண்டும். என்று நாகராஜன் நாகக்கண்ணி குழந்தை இல்லாதவர்கள் அந்த காலத்துல சத்திரம் சாவடி தவையடங்கா கோட்டைகள்லாம் கட்டி வைத்தார்கள். தர்மங்கள் எப்படி கொடுத்து வருகிறாங்க தெரியுமா? தூரமல்லி போறவர்க்கு போறவர்க்கு சுமை நான்கி நட்டி வைத்தார் நட்டி வைத்தார் ஓட் 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 அடே அன்னச்சத்திரத்தை கட்டி வைத்தார்கள். பால் குடிக்கும் அந்த மதலைகளுக்கு பால் மடங்கள் கட்டி வைத்தார்கள். ரோட்ல ஒரே பால் கடையா தொங்கி இருக்கு. அந்த காலத்துல பால் குடிக்கும் குழந்தைகளுக்கு பால்வாடியில என்ன செய்வாங்க? பால் கொடுப்பாங்க. பால் மாவு கொடுப்பார்கள். பால் மாவு கொடுத்தாங்க கொடுத்திருக்காங்க. ஒருவேளை பசும்பால் தான் கொண்டு போய் கொடுத்தாங்களோன்னு பார்த்தேன். அடியா அவர்கள் குற்றாலம் ரோடு போட்டா குளிர்ந்தாலங்கண்ணை வைத்தார் பாபநாசர் ரோடு போட்டா படர்ந்தாலங்கண்ணை வைத்தார் திருச்செந்தூர் ரோடு போட்டா சிற்றாலங்கண்ணை வைத்தார் மதுரைக்கு ரோடு போட்டா மதுரங்கண்ணை பதியம் வைத்தா கையும் நிறையும் நம்ம மனசும் நிறையும். கல்கண்ட இடங்கள் எல்லாம் கையெடுத்து வணங்கி வருகிறார்கள். அவருக்கு தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம். தர்மங்களை கொடுத்து வருகிறார்கள்.
காதவழி போறவர்களுக்கு கல்மடாங்கள், தாகத்தோடு வாரவர்களுக்கு தண்ணீர் பந்தல், அன்ன சத்திரத்தை கட்டி வைத்தார்கள். ஆதானம் போதானம் வாதானம் சொர்ண தானம், தானத்துல 32 தர்மம். தண்ணி தானம் பண்ணி வச்சாங்களாமா. சொர்ண தானம் என்று சொன்னா தங்கத்தை அள்ளி அள்ளி கொடுக்கிறார்கள். பொன் பொருள்கள் என்று சொன்னா பொன்னையும் பொருளையும் அள்ளி கொடுத்தார்கள். இருக்கதெல்லாம் அள்ளி கொடுத்தார்கள். ஆனா ஆண்டவன் ஒரு குழந்தையை கூட கொடுக்கவில்லை. ஐயோ என்னாச்சு, இவ்வளவு தர்மம் செஞ்சவங்களுக்கு பிள்ளை இல்லாம போச்சே. அந்த காலத்துல பிள்ளை இல்லாதவர்கள் வந்து கோயில கட்டி வச்சார்கள், குளத்தை வெட்டி வச்சார்கள். தெப்ப குளம், தெப்ப குளத்துல போய் குளிக்கணும், கோயில்ல வந்து சாமியை கும்பிடணும். அதுக்குதான் அந்த காலத்துல பிள்ளை இல்லாத மன்னர்கள் கோயிலு குளத்துக்கு வந்து சொத்தை எழுதி வச்சிருவாங்க. பிள்ளை இருக்கவங்க என்ன செய்வாங்க, பிள்ளைகள்லாம் பார்க்கலாம் பிள்ளைகளுக்கு கொடுக்காம கோயில் குளத்துக்கு எழுதி வைப்பாங்க. நானும் எங்க கோயிலுக்கு முருகன் கோயிலுக்கு தான் சொத்தை ஃபுல்லா எழுதி கொடுக்க போறேன். என்னத்தனே? ஆமா, என்னத்த ஒரு 11 ரூபா உண்டியல் சேர்த்து வச்சிருக்கேன். என்னது 11 ரூபா? ஐயோ 11 லட்சம் அப்படி சொல்லு. 11 அது 1 லட்சம் தானமா? அதானே, 1 ரூபா கொடுத்தா அது லட்சம் தான் அவருக்கு. அதனால அந்த 11 ரூபாய் உண்டியல்ல உண்டியல் எழுதி கொடுத்துட்டு நம்ம சேர்ந்துறணும். சரிதான். அந்த மாதிரி நாகராஜன் நாகக்கண்ணி அன்னச்சத்திரத்தை கட்டி வைத்தார்கள். தண்ணீர் பந்தல் போட்டு வைத்தார்கள், மோர் பந்தல் போட்டு வைத்தார்கள். வாரவருக்கு போறவருக்கு வழிபாதை திறந்து வைத்தார். வழிபாதையும் அந்த காலத்தில் திறந்து வைத்தார்கள். அந்த காலத்துல போட்டது வந்து கோடு, இப்ப அரசாங்கம் போடுது ரோடு. ஆனாலும் இருக்கக்கூடிய நாகராஜ நாகக்கண்ணி, அம்மா நாகக்கண்ணி, ஏ நாகக்கண்ணி என்னங்க பாரு உன் பேச்ச கேட்டேன். அதாவது மனைவி சொல்லே மந்திரம். உண்மைதானம்மா, பொண்டாட்டி பேச்ச கேட்கணும். பொண்டாட்டி பேச்ச கேட்கலன்னா புளுத்து செத்துருவான். சரி சரி. ஆமா, ஆனா மனைவி சொல்ல வந்து எதை கேட்கணுமோ அதை மட்டும் தான் கேட்கணும். கேட்டேன். என் நாகராஜன் நாகக்கண்ணி ஆண்டவனை நினைத்து தவம் இருக்கக்கூடிய நாளையில கடவுளை நம்பினார் கைவிடப்படா. யாரு நான்குமாரையான் தீர்ப்பு 1 மணிக்கு காளியம்மா பிறவி செய்யணும். 1 மணிக்கெல்லாம் செஞ்சாதான் சாமி பூஜை தீவாரம் நடக்கும். அதேதான், 1 மணிக்கு சாமி பிறக்கணும். அதேதான் என்று நாகராஜன் நாகக்கண்ணியும் ஆண்டவனை நினைத்து சந்தால தரை மேலே சந்தனேத்தல் கோலோ செய்து நாகமூடி ராஜே நாகக்கண்ணி என்னம்மா 12 வருட காலம் பாரதமங்கள் செய்து வருகிறோம். ஆனா ஆண்டவன் வரவில்லை அம்மா. ஈசன் பகவானுக்கு ஒருவேளை நம்ம தவம் தெரியவில்லையா? தெரியலையே சுவாமி, நான் உங்க கூட தானே இருக்கேன்.
கடவுளே என்னுடைய தவமானது உமக்கு புரியவில்லையா? என் நாகராஜன் நாகக்கண்ணி என்னம்மா பார்வதியன் மனமல்ல சம்போ சங்கர சான்ப சங்கர தெரியலையா தெரியலையா ஈஸ்வரியான் மனமான சம்போ சான்ப சங்கர இருக்கும் தமம் தெரியலையா இருக்கும் தமம் தெரியலையா ஏ சங்கரா கைலாசநாதனுக்கு தாமம் தெரியலையா அகிலத்தை ஆள்பமேனே அடியாள் தமம் தெரியலையா சங்கர சாமுண்டீஸ்வர சொர்க்கநாட கடவுளே ஆமையோ இணையாலும் தில்லை அன்பல நடராஜனே நடராஜனே என் நாகராஜன் நாகக்கண்ணி தவம் இருக்கும் போது இருக்கட்டும் இருக்கட்டும் அதானே எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. கைலாச வாசலில தவம் இருக்கக்கூடிய நாளையில அப்ப நாகராஜன் நாகக்கண்ணுடைய தவமானது கைலாசம் வருகிறது. ஒரு நாள் தினத்திலே ஆதிபரா சக்தியும் பகவானும் பார்வதியும் சாமி பெற போய் 15 நிமிஷம் இருக்கு இருக்கு. பகவானும் பார்வதியும் படியிலக்க வருகின்ற போது பகவானும் பார்வதியும் படியிலக்க புறப்பட்டார்கள். அப்ப பார்வதி சொல்லுகிறா, பகவான்கிட்ட நான் மறுவார்த்தை பேச மாட்டேன், வாயோடு வாய் திறக்க மாட்டேன். என் ஆதிசக்தி வருகின்ற போது எங்கே வருகிறாக தெரியுமா? எங்கம்மா அவர்கள் எங்கே வருவார்கள்? ஏற்றதொரு பகவான் பகவானும் பார்வதியும் நாகமுடி ராஜமன் நாகக்கண்ணி பெண்கொடியா எதற்காக தவம் இருக்க ஈஸ்வரரே சொல்லும் ஐயா. பார்வதியல் கேட்ட போது பெண்ணே பார்வதி பகவானோட வார்த்தைகள் நாகமுடி ராஜமன் நாகக்கண்ணி பெண்கொடியா நாகராஜன் நாகக்கண்ணி இவங்க எதற்கு தவம் இருக்கிறார்கள்? இவங்க ரெண்டு பேரும் அப்படி தவம் இருந்துகிட்டு இருக்காங்க. பார்வதியானவள்
வேண்டுதல் கேட்கும் போது என்னம்மா பகவான் சொல்ற அம்மா பார்வதி பார்வதி என்கிட்ட பேச மாட்டேன்னு சொன்னேன் நீ மறுபடியும் பேசுற நீங்க பேசக்கூடிய டயத்துல பேசித்தானே ஐயா தீர வேண்டியது இருந்தாலும் நாகராஜே நாகக்கண்ணி ஆமா ஒரு குழந்தைக்காக தவம் இருக்கிறார்கள் ஒரு பிள்ளைக்காண்டி தான் 12 வருஷம் தவம் இருக்காங்க அவருக்கு குழந்தை கொடுத்தே ஆகணும் என்று பார்வதி பிடிவாதம் பிடிக்கும் போது அந்த நாகராஜே நாகக்கண்ணிக்கு நான் பிள்ளை வரம் கொடுப்பதற்கு என்னால முடியாதம்மா பிறகு சரி பிள்ளை இல்லாரசனுக்கு பிள்ளை வரம் கொடுப்பதற்கு என்னால் முடியாதம்மா ஈசனால் முடியாதமோ மூவரா முடியாதம்மா முக்கனால் முடியாதமோ அமரரால் முடியாதம்மா ஆண்டவன் முடியாதமோ உன்னால முடியாதம்மா உன்னால முடியாதம்மா உமாதேவி பார்வதியே அம்மா முடியாது முடியாது என்று சொன்ன போடும் சக்தி பார்வதியானவள் எப்படியாவது குழந்தை கொடுத்தே ஆகணும் போன ஜென்மத்திலே பாவம் செய்தால் இந்த ஜென்மத்திலே குழந்தை இல்லை போன ஜென்மத்திலே புண்ணியம் செய்தவர்களுக்கு பிள்ளை ஆனா உன்னை முகத்தை பார்க்கும் போது பாவத்தை செய்தது மாதிரியே தெரிகின்றது இவர்களுக்கு குழந்தை கொடுக்க முடியாது நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் குழந்தை கொடுக்க முடியாதம்மா என்று பகவான் சொன்ன போது பார்வதி பிடிமாடம் பிடித்தா பார்வதி ஒன்று சொல்லட்டுமா கைலாச வாசலில கணக்கு பிள்ளை சித்திரபுத்திரன் ஐயனார் சித்திரபுத்திரன் ஐயனார்ட்ட போய் கேட்க வேண்டும் அவர்தான் கைலாசம் கணக்கு பிள்ளை யாருக்கு குழந்தை இருக்கு இல்லன்னு அவர் தான் சொல்லுவாரு கைலாச வாசலில் வாராரே வாராரே பகவானும் பார்வதியும் சீராக கணக்கெழும் சித்திரபுத்திரன் ஐயனார் என் மகனே ஐயனார் எந்தனுட வார்த்தைகள் நாகராஜ நாகக்கண்ணி நாகராஜ கணக்கெடுத்து பார்க்க கணக்கெடுத்து பார்க்க வேண்டும் பகவானும் சொன்னேன் வருகிறாரே வருகிறாரே அந்த கைலாசம் கணக்கு ஒவ்வொரு ஏனாக பார்க்கிறார் 3333வது பக்கம் இருக்கு நாகராஜ நாகக்கண்ணியானது போன ஜென்மத்திலே வேடனும் வேடச்சியுமாக பிறந்திருக்கிறார்கள் பச்சை பறவைகளை கழுத்து திருவி கொண்டிருக்கிறார்கள் நாகக்கண்ணி இருக்காளே நாகராஜன் இன்னொரு பாவம் 10 மாத சூழ்மான பானம் போட்டு கொண்டிருக்கிறார் வயிற்றில் இருக்க குட்டி இறந்து போச்சு தாய்மானம் இறந்து விட்டது போட்டது ஒரு பானம் 2 உயிர் இப்படி பாவத்தை செய்ததுனால இவர்களுக்கு குழந்தை இல்ல நாகக்கண்ணி இருக்கானே மருத்துவச்சியாக பிறந்து கருவை அழிப்பதற்கு கருமருந்து கொடுத்திருக்கா அதனாலதான் இவர்களுக்கு 3 பிறவி பிறந்தாலும் முடிதறிக்க குழந்தை இல்ல பார்த்தால் பார்வதியானவள் ஐயா போன ஜென்மத்தில செய்த பாவத்திற்கு இந்த ஜென்மத்தில என்ன செய்வார்கள் குழந்தை நீங்க கொடுத்தே ஆகணும் பார்வதி பிடிவானம் பிடித்த போது ஆனா பிறந்த மனிதரிடத்துல பெண்ணா பிறந்தவ சொன்னதே சொன்னானா ஆம்பளைக்கு கோபம் தானே வரும் பகவானுக்கு கோபம் வருகிறது ஏ பார்வதி நீ யாருக்கு குழந்தை கொடுக்கணும் சொல்ற நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் அவங்களுக்கு பிள்ளையா நீயே பிறக்க வேண்டும் பிட்டி சாபத்த சக்தி பார்வதி அந்த பிள்ளை இல்லாத அரசனுக்கு பிள்ளை இல்ல அரசனுக்கு அரசனுக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டும்
வேண்டும். ஒடியா ஒடியா மாரியாக முப்புடாடி அம்மனாக சந்தன மாரியாக 8 பேராக நீதான் பிறக்க வேண்டும். ஒடியாம்மா பாம்புகளுக்கு பார்வதி பிறக்க வேண்டும். சர்ப்பங்களுக்கு சக்தி நீ பிறக்க வேண்டும். வேண்டும் வேண்டும் அல்லவா? பகவான் கொடுத்தால் அது கொடுத்தது தானே. கண்டிப்பா மாற்றமே கிடையாது அல்லவா? பார்வதி 1008 சொருபத்தில 8 சொருபம் கொண்டு 8 கலசத்தில் அடைத்தோ நாகராஜ நாகக்கண்ணி கையிலே கொடுக்க 8 கலசங்களை வாங்கி கொண்டு நாகராஜ நாகக்கண்ணி என்னம்மா மாணிக்க புட்டிலை தவம் இருந்து அடகாத்து வருகிறார்கள். 41 நாள் ஒரு மண்டல பூஜை. 41 நாள் ஒரு மண்டல பூஜை. 8 கலசங்களும் ஒன்றோடு ஒன்று உரசி நாகராஜ நாகக்கண்ணிக்கு மணல் காட்டானூர் நகரில் இருக்கின்ற நம்ம காளியம்மா பிறந்து வருகிறார். மேலதாளத்தோடு பிறந்து வருகிறார். எப்படி பிறந்து வருகிறானா? மாசி மாசையில 2வது செவ்வாய் கிழமையில சாமநடு சாமத்தில என் தாயான காளியம்மா அவதாரம் செய்து வருகிறார். உண்ணமேது முட்டையிலே காளியம்மா பிறந்து வார 2வது ஓடிய மாரியம்மா பிறந்து வார 3வது முட்டையிலே முப்புடாடி பிறந்து வார 4வது முட்டையிலே தங்கம்மாளும் இறந்து வா 5வது முட்டையிலே அழகு நாச்சி பிறந்து வார 6வது முட்டையிலே கருமாறி பிறந்து வார 7வது முட்டையிலே அம்மா பிறந்து வார 8வது முட்டையிலே பத்திரகாளி பிறந்து வார நம்மையான காளியம்மா 8 காளி 8 பேரும் ஆடாளி போடுவா காளியம்மா கருங்காளி செங்காளி நாகாளி பிறந்து வார வேலையான வேலையம்மா விளையாடும் சமயமம்மா காளியம்மா அட்டகாளி 8 பேரு காளி பட்டிர காளியம்மா வாராளா வாராளா வடக்கு மூகம் கொண்டவளே காளி பட்டிர காளியம்மா ராமனுக்கு தங்கையவள் அட்டகாளி 8 பேரும் சாமநேடு சாமம் போல சதி சாம நேரத்தில வேலையான வேலையம்மா காளியம்மா தாடி போடுவா காளியம்மா நாக்கு சொன்னா தப்பாரு 18 கைகளோடு பத்திரகாளி சொர்மம் கொண்டு ஒரு பள்ளம் தங்க முகம் கோபாலம் தங்கையவள் முட்டை போல கண்ணழகா மட்டி போல் வயரழகா மாறாளங்காளியம்மா ஆதாளி போடுவாளா 6 சொருபத்தோடு எட்டாய பத்திரகாளி அம்மையான அட்டகாளி ஆதாளி போடுவாளா சூளாயிடம் கையில் எடுத்து ஆறாறு காளியம்மா உச்சியில விழுந்த சட உலகமெல்லாம் நீரோட தெற்கே விழுந்த சட தென்கடலும் நீரோட கிழக்கே விழுந்த சட கீழ்கடலும் நீரோட கட்டணையில் உள்ள பொட்டுக்காரி கனிவலேகி காளியம்மா தெற்கே விழுந்த சட தென்கடலும் நீராட எந்தாய
ஓடியா 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 போறப்பன் தங்கமோ பாலன் தங்கையவள் சிவந்த முகம் 7 பாகம் தலை முட்டையோ தாலி போடுவாளா அட்டகாலி 8 பேரும் தாயான காளியம்மா காளியம்மா 3 பண மஞ்சனைய முகமதியில பூசுவாளா ராமனுக்கு தங்கையவள் பச்சை மாலின் தங்கையவள் வாராளே வாராளே இந்தாய பத்திரகாளி முத்து போடு மிட்டைக்காரி முடிநாக்கு கொலவக்காரி சாமநடு சாமம் போல சதி சாம நேரத்தில ஏ பத்திரகாளியோடு ஏ அட்டகாளி 8 பேரும் அவளோ ஆடுவாள மாடுவாள ஏ ஆகாளி போடுவாள ஏ பத்திர காளியம்மா உனக்கு வீரப்பெல்லாம் விரிசடைய விரித்தாடும் தலைமுடிய கொரப்பெல்லாம் குடிமுடிய அந்த கோபாலன் தங்கையம்மா ஏ தாயான காளியம்மா உனக்கு வீரப்பெல்லாம் விரிசடைய வெற்றி கொண்ட திருமுகம்மா கோரப்பெல்லாம் குடிமுடிய அந்த கோபாலன் தங்கையம்மா ஏ மஞ்சள் முகத்தழகி ஏ மாயனோட தங்கையம்மா தாய குங்குமுக பட்டுக்காரி தாய கோபாலன் தங்கையம்மா ஏ அக்கினி சட்டிக்காரி தாய 1000 கண்ணுடைய உனக்கு கைவளையல் கலகலங்க தாய கருமணிகள் ஓசையல ஏ அப்பூஷடையழகி ஏ ஹரிராமன் தங்கையம்மா தாய குங்குமுக பட்டுக்காரி தாய கோபாலன் தங்கையம்மா ஏ தாயான காளியம்மா உனக்கு ஒரு தடவில் குலவ சத்தம் தாய மறுதடவில் அவைய சத்தம் தாய சந்தியில தலைவிரிப்ப ஏ சாமம் போல ஒப்பு வைப்ப தாய கூட்டத்தில தலைவிரிப்ப அவளோ கொல்லி கொண்டு தலை சொறிவ ஏ தாயான காளியம்மா ஆமோ சரிசாம நேரத்தில ஏ எந்தாய காளியம்மா வேப்பில உள்ளிருக்கும் வித்தைகளை யார் அறிவா சூலத்தில குழுவிருக்கும் ஏ எந்தாய காளியம்மா சொர்வ மத யார் அறிவா உன்ன போல காளியம்மா ஏய் உலகத்தில பார்த்ததில்ல ஊரெல்லாம் உண்புகளா ஓடியா ஓடியா எந்தாய காளியம்மா ஏ காளி ஓடியா ஓடியா அம்மா சாம நடு சாமம் போல சரிசாம நேரத்தில எந்தாய காளியம்மா பத்தீர காளியாக உத்தீர காளியாக கருங்காலி செங்காளி மாங்காளி பூக்காளி அட்டகாளி சொருவம் கொண்டு மகிடா சூரனையும் சங்காரம் செய்தவளே எந்தாய காளியம்மா காளியம்மா அவதாரம் போடுவாரா ஓடுவாளே ஸ்ரீராம ஸ்ரீராம ராமோ ஐயோ திருராம ராமோ கோசலையால் பெற்றமா பெற்றவங்க கோதண்ட ரகுராம ராமோ பிள்ளையில்ல அரசனுக்கு பிள்ளைகளி தீர்த்தராம மதுரையில்ல அரசனுக்கு ஸ்ரீராம ஹரிராம ராமோ ஆதாளி போடுவாரா ஓடுவாளே ராமா ராமா என்று ராம என்று ராம மந்திரம் பாடுவோமே பாடுவோமே ஓடுங்கம்மா ஒரு உழவு ஒரு உழவே பொன்னான மணி உழவு மணி உழவே என் தாயான காளியம்மா வாரான வாராளா வம்பை வந்து பிறகு நம்ம உனக்கு மலிங்கி வந்த பாறையில ஏ எந்தாய காளியம்மா ஏ பம்பையில கொலுவி